சரக்கு மற்றும் சேவை வரி எனப்படும் ஜிஎஸ்டி விகித குறைப்பு விரைவில் அமலுக்கு வரும் என்கிற பிரதமர் நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரையை தொடர்ந்து இன்று முதல் சுமார் 357 பொருட்கள் மீதான வரி குறைப்புடன் ஜிஎஸ்டி 2.0 சீரமைப்பு அமலுக்கு வந்திருக்கிறது. நாடு தழுவிய அளவில் நடைமுறையில் இருந்த 17 வரிகள் மற்றும் 13 கூடுதல் வரிகளை ஒருங்கிணைத்து 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தது. இப்போது அதில் மாறுபட்ட சூழலுக்கேற்ப சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2017 அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டியில் 5%, 12%, 18% மற்றும் 28% என 4 விகிதங்களில் வரி விதிக்கப்பட்டு கடந்த 8 ஆண்டுகளில் ஜிஎஸ்டி என்பது தவிர்க்க முடியாத நடைமுறையாக இருந்து வருகிறது. 4 அடுக்கு ஜிஎஸ்டியை 2 அடுக்குகளாக குறைப்பது என்கிற முடிவு திடீரென்று எடுக்கப்பட்ட முடிவல்ல. கடந்த 2 ஆண்டுகளாக இது குறித்த கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் இருந்தன. ஏறத்தாழ 400 பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி மாற்றப்பட்டிருக்கிறது. 357 பொருட்களின் மீதான வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. வரி கட்டமைப்பில் மாற்றம், வரி விகிதங்களில் மாற்றம், வர்த்தக நடைமுறையில் வரி வசூலிலும் வரி தாக்கல் செய்வதிலும் எளிமைப்படுத்துதல் என தற்போது 3 சீர்திருத்தங்கள் ஜிஎஸ்டியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. முன்பு 5%, 12%, 18%, 28% என்று இருந்த வரிகள் தற்போது 5 மற்றும் 18% என எளிதாக்கப்பட்டுள்ளன. உடல் நலத்திற்கும் சமுதாயத்திற்கும் தீங்கான புகையிலை உள்ளிட்ட பொருட்கள் மீதான 28% ஜிஎஸ்டி தற்போது 40% என்று அதிகரிக்கப்பட்டிருப்பது வரவேற்பிற்குரியது. 33 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பில்லாத 0% வரம்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. பல மருந்துகள் 12%, 5% வரம்புகளில் இருந்து 0% என மாறியிருக்கிறது. நோயை கண்டறியும் சோதனை கருவிகள் மீதான வரி 5% வரம்பில் சேர்க்கப்பட்டிருப்பது, தனிநபர் மற்றும் ஆயுள் காப்பீட்டு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பது உள்ளிட்டவை வரவேற்பிற்குரிய மாற்றங்கள். இதனால் அரசிற்கு ஏறத்தாழ 57,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என்று கூறப்படுகிறது.